உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்து இன்றைக்கு உலக சாதனை நிகழ்ச்சியா தொடர் கவியரங்கம் நிகழ்ச்சி தொடர்ந்து 100 கவியரங்க முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு சிறப்பாக ஒரு கவியரங்க நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த உலக சாதனை கவியரங்கத்துடைய நாயகியாக செல்லக்கூடிய சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி சு. பவானி தனஞ்சயன் பல்வேறு இந்த 100 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பாக அழகாக ஒவ்வொரு கவிஞரையும் அழைத்து அவர்கள் தளத்திலே கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பவானி தனஞ்சயன் அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு கனவாசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி க. கயல்விழி அவர்களுடைய தலைமையிலே ஒரு கவியரங்கம் அரங்கேற இருக்கிறது. இந்த கவியரங்கத்துடைய தலைப்பே புத்தம் நானும் என் கவிதைகளும் ஒரு கவியரங்கம் இப்போது இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வழங்குவதற்காக எண்ணற்ற கவிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வரவேற்பை இந்த கவியரங்கத்திலே வரவேற்புரையாற்றுவதற்காக கவிஞர் சு. பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த தொடர் கவியரங்கங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவிதைகளின் தலைப்பிலே இந்த கவியரங்கத்திலே சிறப்பான கவிதைகள் வழங்கி கொண்டிருக்க அனைத்து கவிஞர் பெருமக்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 25 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவிஞர்களின் பெயரை பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறோம். விரைவில் அதை வெளியிட்டு அவர்களுக்கு உண்டான சான்றிதழ்களை தயாரிக்கிற பணியில் நாம் ஈடுபட போகிறோம். மேலும் 25 நிகழ்ச்சிகளாக வருகிற கவிஞர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து செய்ய இருக்கிறோம். இந்த கவியரங்கத்தை தலைமை தாங்கி சிறப்பிக்கிறவர்களுக்கு தனித்த வகையிலே ஒரு சிறப்பு விருதையும் வழங்க எண்ணியுள்ளோம். எனவே 100 கவிஞர்கள் இந்த கவியரங்க தலைமை வைக்கிற கவிஞர்கள் விருது பெற இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கவியரங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற சற்றேறக்குறைய ஒரு 1000 கவிஞர்கள் விருது சான்றிதழும் அல்லது விருதும் தர இருக்கிறார்கள். இது ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியிலே இந்த தொடர் கவியரங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு இப்போது வரவேற்பை வழங்கப்பட்ட உலக சாதனை கவியரங்கத்துடைய தொடர் நிகழ்ச்சியுடைய நாயகியாக இருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மையார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி பவானி அம்மையில நீங்கள் வரவேற்பை ஆற்ற. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நிறைந்திட சிறந்தவளும் என்ற நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி என் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தொடர் உலக சாதனை கவியரங்கம் 28வது தொடர் கவியரங்கம் நானும் என்றன் கவிதையும் என்றும் தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு நடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பான கவிதைகளை தலைப்புகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களை என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்வுகளை நம்முடைய வலையொலி மூலம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு சகோதரி பாசத்திற்குரிய சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று இந்நிகழ்விற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அத்துடன் இன்று மிக சிறப்பான ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய கனவு ஆசிரியர் கயல்விழி அம்மா அவர்களை இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவரை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்த கவியரங்கத்தில் கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும்
மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த கவியரங்கத்தை கனவு ஆசிரியர் கயல்விழி அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். கனவாசிரியர் திருமதி கயல்விழி அவர்கள் ஒரு கணித துறையிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருச்சியிலே வைத்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவரை தமிழ்நாடு அரசு கனவு ஆசிரியராக தேர்ந்தெடுத்து இவரெல்லாம் அழைத்து சென்று ஒரு சுற்றுலா நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி இருக்கிற சமீபத்தில் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கே தெரிந்திருக்கும், இந்த செய்தியெல்லாம் தெரிந்திருக்கும். அந்த வகையில இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று நடத்த வருகை கொண்டிருக்கின்ற கவிஞர் கயல்விழி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னொரு முக்கிய செய்தியும் இந்த இடத்தில் நான் தெரிவித்தாக வேண்டும். சமீபத்தில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்திய, அதாவது 7/7/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற சிறுவர் நிகழ்ச்சிகளிலே இந்த மாணவர்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, ஒப்பித்தல் போட்டி என்று திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு அந்த மாணவர் கொடுக்கப்பட்ட அந்த சான்றிதழிலே கவிஞர் கயல்விழி பாராட்டு சான்றிதழ் என்று பெயர் கொண்டது. இது நம்ம சங்கத்தமிழுக்கு போனாலும் ஒவ்வொரு கவிஞரையும் ஒவ்வொரு நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில சென்ற நிகழ்ச்சியில அம்மையாருடைய பெயரை அந்த சான்றிதழை போட்டு அது எண்ணற்ற மாணவர்கள் பெற்று செல்கிற அந்த சான்றிதழை அம்மையாருடைய பெயரை பொறுத்து கொடுத்தோம். அவரும் அந்த அளவுக்கு சிறப்பாக தன்னை இந்த அமைப்போடு இணைத்துக் கொண்டு செயலாற்றி வருபவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய நிலைக்குழு உறுப்பினராகவும் விரைவில் திருச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிற திருமதி கயல்விழி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவியரங்க அமர்வு உங்கள் தலைமை நடைபெறுகிறது. பாருங்கள், உங்கள் தலைமை கல்வியை வழங்கி கவிஞர்களை அழைக்குமாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். வாருங்கள் திருமதி கயல்விழி அம்மையார் அவர்களே, வருக வருகின்ற வரவேற்க வாருங்கள். அனைவருக்கும் கவியரங்கில் ஐயா கவியரங்கம் தொடங்கிடலாமாங்க ஐயா? கவியரங்கம் தொடங்கிவிட்டது. திருமதி கயல்விழி அவர் தனது கவியரங்க தலைமை கவிதையை வழங்குகிறார்கள். வாருங்களாம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நானும் என் கவிதையும் என் கனவுகளின் புகலிடமே, கற்பகத் தருவே, என் ஆசைகளின் அடைக்கலமே, என்னில் நிறைந்துவிட்ட என் உணர்வுகளே, உன்னில் நான் என்னையே கண்டடைகிறேன். எனக்குள் விழுந்த விதைகளானாய், என்னில் எழுந்த விருட்சங்களானாய். உனக்கு பொய் அழகா, பொய்யில் நீ அழகா? உன்னை நான் என்றுமே மெய்யாகவே காண்கிறேன். கற்பனையில் நீ உதித்தாலும், கார்முகிலாய் பொழிந்தாலும், கடலளவு விரிந்தாலும், கண்ணெதிரே சிரித்தாலும் தொடுவானமாய் தொடர்கிறாய். உன்னை தொட்டுவிடவே நானும் தொடர்கிறேன். பூமி தாயாய் என்னை பொறுத்து கொள்கிறாய். நீரு பூத்த நெருப்பாய் என்னுள் கனன்று கொண்டே இருக்கிறாய். காற்றும் கூட உன் வாசம் கலந்தே வீசுகிறது.
எழுத்துகள் எல்லாம் உயிர் பெற்று உலா வருகின்றன. சமயத்தில் என்னை சுற்றி சுற்றி வருகின்றன. உன்னை எண்ணும்போது இருமாந்து போகின்றேன். எனக்கும் கூட நீ வசப்பட்டு விட்டாயா? எனக்கும் கூட நீ கைவர பெற்றாயா? பாடல்களால் துதிக்கப்பட்ட இறைவனின் பார்வைப்பட்டு படும் பாட்டை எழுதும் அளவு பக்குவப்பட்டு விட்டேனா? கனவுலகம் என்றாலும் நனவுலகில் நடமாட அவ்வப்போது எழுப்பி விடுகிறாய் நிகழ்வுலகில் நான் பாட. என் கவிதையே, என்னையாளும் கவிதையே, உன் விரல் பிடித்து விழித்துக் கொண்டேன். உன் வரிகளால் என்னை அணைத்துக் கொண்டேன். நின்னை தீண்டும் இன்பம் தொடர வேண்டும். தொடரும் நாட்களிலெல்லாம் என் துணையாய் நீயே வரவேண்டும். நானும் என் கவிதையும் இணைந்திருக்கும் போது எங்கள் ஈருயிரும் ஓருடலாய் உள்ளது. ஆடும் நாட்களில் நாள் பிணைந்திருப்போம் தமிழாலே. சொற்களாலே பேருதவி புரியும் அமுத தமிழே, என் கவிதையானாய் என்றென்றும். நன்றி ஐயா. சிறப்பானதொரு கவிதை கொடுத்தீர்கள். என்னுடைய கனவுகள் தான் கவிதைகளா இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த உணர்வுகள் மிக அழகாக கவிதைக்கான உங்கள் கவிதைகள் எங்கே தோன்றுகிறது என்பதை மிக அழகாக கவிதை வரிகளாக்கி கொடுத்தீர்கள். கவிதை எங்கே தோன்றுகிறது என்று கவிதையில் வரிகளாக்கி ஒரு இப்ப நாமெல்லாம் சுய படம் எடுத்துப்போம், தன் படம் எடுத்துப்போம், செல்ஃபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேமராவே தன்னை செல்ஃபி எடுத்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க கவிதை இருக்கு. ஒரு கவிதையே நான் எப்படி தோன்றுகிறேன் என்று சொல்வது போல அந்த கவிதை அமைந்திருக்கு. சிறப்பான தலைப்பு கேட்ட கவிதை. மகிழ்ச்சி அம்மா, உங்கள் கவிதைக்கு மிக மகிழ்ச்சி. சிறப்பாக இருந்தது. பவானி அம்மாள் அவர்களை, கவிஞர் து. பவானி அம்மாள் அவர்களை தற்போது கவிதை வழங்க நாயகியாக திகழக்கூடிய திருமதி து. பவானி அவர்கள் கவிதை வழங்க வருகிறார்கள். வாருங்கள். நன்றி அப்பா. மீண்டும் தலைமைக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நானும் என்றன் கவிதையும் என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. எந்தன் எழுத்துக்களை காகிதத்தில் கவிதையாக்கிட, சிந்தனையை சிறகுகளாய் சிறகடித்து படித்திட, எண்ணங்களை கண்முன்னே கொண்டு கற்பனையாக்கிட நானும் வடித்தேன் எனது கவிதையை. தமிழ் எழுத்துக்களை போர்வையால் போர்த்திட, கவிதைக்கு உயிர் கொடுத்து உணர்ச்சியை இயற்றிட, என்றன் கவிதையோடு நானும் ஒன்றிணைந்து அழகு சித்திரமாய் அழகு சேர்த்தேன். பாமாலையால் பண்ணிசைத்து பாக்கல் தொடுத்தேன். தமிழின் சுவை அறிந்தே உன்னை மெருகேற்றினேன். இதயம் மகிழும், இன்பம் பூக்கும், நாளும் புதுமைகள் கவிதைகள் படைத்திட, எழுத்துக்கள் உயிர் கூடி உருவாகும் கற்பம், எனக்குள்ளே என்னை செதுக்கி நான் கண்ட சிற்பம். குடம் போட்டு என்னை ஆளும் என்று பெயர் வாங்கி புகழ்மணக்க வேணும். கவிஞனின் கவிதை ஆதாரமாய் தன் மனதில் பட்டதை படைக்க மையம் நிரப்பி கவிப்பல எழுதியே, உடலும் உயிரும் ஒட்டி உறவாடுவது போல் நானும் என்றன் கவிதையும் பேசிக்கொண்டே, சோதனைகளை கண்டு மனம் சோர்ந்து விடாமல் வெற்றியை கண்டு பொங்கிடாமலும் இருக்க, இரவின் தனிமையில் இனிமையாய் கவிதை வடித்தேன். நானும் என்றன் கவிதையும் பேசிக்கொண்டே. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி. அருமையம்மா. சிந்தனையை சிறகுகளாகவும் கருத்துக்களை கோவையாகவும் மனதில் பட்டதையெல்லாம் கவிதைகளாக தொகுத்து கவிதையோடு பேசிக்கொண்டிருக்கும் பவானி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றிமா ஐயா. ஐயா, நீங்க கவிதை வரிகளை நாம் ஒரு கவிஞருடைய வரிகளை நாம் அடையாளம் காண்போம்.
இந்த கவிஞருடைய கவிதை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு கவிஞரின் வரியை வைத்து அல்லது ஒரு கவிதையின் வரிகளை வைத்து கவிஞரை தேடி பிடித்தல் என்பது வேறு. அந்த மாதிரி ஒரு கவிதையின் வரிகளை வைத்து தேடி பிடித்து கொண்டு வரப்பட்ட கவிஞர் தான் திருமதி கு. பவானி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு அவங்களுடைய முகவரி என்பது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு அவங்களுடைய முகவரி என்று வந்துன்னா அவருடைய கவிதைகள் தான் அவங்களுக்கு முகவரி என்று. அந்த வகையில சிறந்த கவிஞர், ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பு. தொடர்ந்து திருமதி ரேவதி கணேசன் சீர்காழியில் இருந்து கவிதைகள் வழங்க வாருங்களும்மா. கவிஞர் ரேவதி கணேசன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை நிகழ்வாக நமது கவியரங்கத்தில் வாசிக்க நான் வெளியில் இருப்பதால் சற்று உடனே பேசி முடித்து விடுகிறேன். மாலை வணக்கத்தை கூறி எனது பேரன்பு கவிதையை சில வினாடிகளில் தந்துவிட்டு விடைபெறுகிறேன். நீண்ட நாள் கனவும் மண்ணில் போட்ட விதையும் கண்ணெதிரே வந்தாலும் பசியினால் துள்ளும் வயிற்றுக்கு சோறு கிடைத்தாலும் அதுவே உடலுக்கு பேரின்பம். உள்ளம் அழகாய் பொன் தூவும் இவ்வேளையில் உலக சாதனை நிகழ்வில் நான் கவிதை வடிப்பதில் எனக்கு பேரின்பம். சின்ன சின்ன விஷயங்களில் புதைந்திருக்கும் மழலையின் மொழி கேட்கும் போது பின்னி பிணைந்திருக்கும் அன்பே பேரின்பம். வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி எனும் முத்தமிட்டால் வெற்றி எனும் யுத்தத்தை தினம் தினம் முத்தமிட்டால் பேரின்பம். தேடிச் சென்றால் அது அன்பு, நாடி வந்தால் அதுவே பேரன்பு. நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள், அதுவே நல்ல செயல்களை உருவாக்கி ஒரு நாள் நம் தலையின் கிரீடமாய் வந்து பேரின்பமாய் சேரும். தரணியில் தலை நிமிர்ந்து நிற்போம். பேரன்புடன் திருமதி ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூர். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி மீண்டும் நன்றி, விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பினை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. தமிழ் ஆளுமை அனைவர்களுக்கும் நன்றி அம்மா. தன் கவிதையை அன்பாக பேரன்பு வழங்கியுள்ள திருமதி ரேவதி கணேசன் அவர்கள் சின்ன சின்ன மழலையின் மொழியிலிருந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுவது வரை எல்லாமே அன்பாக இருக்கிறது. தேடி சென்று செலுத்துவது அன்பு, தரணியில் தலை நிமிர்ந்து வைப்பது பேரன்பு என்று கவிதையே அன்பாக கொடுத்துள்ளார். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி அம்மா, உங்கள் கவிதைக்கு மகிழ்ச்சி. நீங்கள் கவிதை வழங்குகிற பொழுது நானும் என் கவிதையும் என்ற தலைப்புக்கு அந்த ஒரு அன்பு, ஒரு மழலை, இதெல்லாம் ஒரு பேரின்பம் இருக்கிறது. அந்த பேரின்பம் தான் அந்த கவிதை அப்படின்ற மாதிரியான கருத்து ஒரு பெரியாக கவிதை கொடுத்தது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து திருமதி சத்யவதி குமார் அவர்களை தங்கள் கவிதையை வழங்க அன்போடு அழைக்கிறேன். நன்றி அம்மா. தாயே தமிழே, தனித்தமிழே, அருந்தமிழே, என் அன்னை தமிழே, நின்னை தொழுது என் உரையை தொடங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழருக்கும் பொறுப்பாளர் அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும் இன்று தலைமை தாங்கி இருக்கும் கயல்வெளி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நானும் என் கவிதையும் என்ற தலைப்பில் சிறு கவிதை. நான் யார் என்னும் தெளிவு பிறந்த போதுதான் கவிதையும் நான் எழுத முடியும் என்ற துணிவு பிறந்தது. நான் யார் என்ற தெளிவு பிறந்த போதுதான் கவிதையும் நான் எழுத முடியும் என்ற துணிவு பிறந்தது. படைக்கப்பட்டேன் பெண்ணாக இப்புவியில். இறைவன் எதற்காக என்னை படைத்தான்? படைத்தான் என்பது புரியாத புதிரானாலும் இறக்கும் போது நான் ஒரு அர்த்தமுள்ளவளாக இந்த மண்ணில் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும் என்றோ? இறக்கும் போது
நான் ஒரு அர்த்தமுள்ளவளாக இந்த மண்ணில் வாழ்ந்ததாக இருக்க வேண்டுமன்றோ? தினம் ஒரு வேலை, நித்தம் ஒரு போராட்டம். நன்கு கல்வி பயின்று நானிலம் போற்றும் நன்மகளாக விளங்க விரும்பினேன். தடை போட்டது காலம். தத்தளித்து தவித்தேன். 20 திருமணம், காரணம் ஜாதகம் என்றனர். தப்பிக்க முடியாமல் தலையாட்ட வேண்டியிருந்தது. தடை கூடாது படிப்பதற்கு என்று என் தலைவனை வேண்டினேன். தடை கூடாது படிப்பதற்கு என்று தலைவனை வேண்டினேன். தலையாட்டினார் சரி என்று. அவரும் கல்வியின் அருமை தெரிந்ததால். தலையாட்டினார் சரி என்று அவரும் கல்வியின் அருமை தெரிந்ததால். திருமணம் செய்தேன், 2 பிள்ளைகள் பெற்றேன். படித்தேன், பட்டம் பெற்றோர் முன்பின் மாறினாலும், படித்தோம் பட்டம் பெற்றோம் என்பது முன்பின் மாறினாலும் எல்லோரும் செய்வதுதானே. நான் மட்டும் என்ன புதுமை? 10ஓடு 11ஆக முடியவில்லையே என்னால். தேடினேன் என் சுயம் எங்கே என்பதை. தேடினேன் என் சுயம் எங்கே என்பதை. கண்டேன் என்னுள் கவிதைகளாய் நின்றதை. கண்டேன் என்னுள் கவிதைகளாய் நின்றதை. அன்று என் பாட்டன் பாரதியின் கவிதைகளை கண்டு கவி எழுத துவங்கினேன். அன்று என் பாட்டன் பாரதியின் கவி வரிகளை கண்டு கவிதை எழுத துவங்கினேன். இன்று என் தந்தை நீலகண்ட தமிழரால் கவி மகளாக வளர்க்கப்படுகிறேன். இன்று என் தந்தை நீலகண்ட தமிழரால் கவி மகளாக வளர்க்கப்படுகிறேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அம்மா. நான் யார் என்று தெளிவு பிறந்த போது என்று தெளிவாக யோசித்து கவிதை பாட வந்திருக்கிறீர்கள். நன்கு கல்வி பயின்றாலும் நடுவிலே சாதகமின்றி தோன்றினாலும் தடை கூடாது படிப்பதற்கென்று துணைவரிடமே கட்டளையிட்டு அனுமதி வாங்கி படித்தோம் பட்டம் பெற்றோம் என்று ஏனோதானா என்று முடிக்காமல் தன்னுடைய சுயமே கவிதைகள் என்று சுயமாக முடிவெடுத்து இன்று சிறப்பாக கவிதை வழங்கிய தங்களை கவியரங்கம் மிகவும் பாராட்டுகிறது. நன்றி அம்மா. அதாவது நமக்கு பிற்பாடு நம்ம பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு சொல் சொன்னாங்க. மிக முக்கியமானது. நமக்கு பிற்பாடு நம்மளை பத்தி பேசணும். அதான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நிலமிசை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாங்க, நிலமிசை நீடு வாழ்வார். இந்த மலர்மிசைன்னா என்ன கேட்டாக்கா மலர் மீது அப்படி சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, சரஸ்வதி இடம் பட்டுவாங்க, மலர் மேல உட்கார்ந்து. மலர் என்பது அறிவை குறிக்கும். அறிவாகிய மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய வழிகளை நாம் ஏற்று வாழ்க்கையில் வாழ்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது 350 வருஷம் வாழ்வார் அர்த்தம் கிடையாது. நமக்கு பிற்பாடும் நம்முடைய பெயர் புகழ் பேசப்படும், நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதைத்தான் மிக அழகாக அவரு சொல்லி இருக்கிறார். அந்த வகையில அந்த திருக்குறளுடைய செய்தி அவருடைய பாடல். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம், 20 வயசு கல்யாணம் ஆச்சு. என் ஜாதகம் 36 வயசுல ஆச்சு. உங்க ஜாதகத்துக்கு மாதிரி என் ஜாதகம் அமையலம்மா, என்ன பண்றது? எனக்கு 36 வயசுல கல்யாணம் ஆச்சு. எனக்கு சாதகம் இல்லாத ஜாதகம், உங்களுக்கு சாதகமான ஜாதகம். சிறப்பம். கவிதை நன்றாக தொடர்ந்து பங்களிப்பை தாருங்கள். ஒரு சாரணர் ஆசிரியராக இருக்கிறார், தமிழ் ஆசிரியர். நல்ல வகையில மாணவர்களுக்கு தமிழை போதித்து தமிழ் ஆர்வத்தை தூண்டுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தொடரட்டும். நன்றிங்கப்பா, நன்றி. ரஞ்சித் குமார் ஐயா. வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் பூங்காவிற்கும் ரஞ்சித் குமார் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், நல்ல ஒரு கவிஞர். ஏற்கனவே நம்முடைய கவியரங்க நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்தவர் கவிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள். பாருங்கள் ஐயா. நன்றி. இவர் பெயர்தான் ரஞ்சித் குமார்,
கவிதையில் வஞ்சிக்காத குமார். பாருங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தலைமைக்கும் இக்குழுவில் கலந்து கொண்டிருக்கும் சக கவிஞர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி என் கவிதைக்குள் செல்கிறேன். ஆதியில் தோன்றி அகிலத்திற்கும் அன்னையாய் அறிவையும் ஆளுமையையும் கற்றுக் கொடுக்கும் அன்பு மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு வணக்கத்தை கூறி நானும் எந்தன் கவிதையும் என்னும் தலைப்பிற்கு என்னுடைய கவிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சாதனை நோக்கியே சிந்தனைகள் தேங்கியே வாய்ப்புகள் தேடியே ஓடின காலம் உண்டு. தடுமாற்றம் தோன்றிட தடைகளும் தென்பட தோய்வும் கண்டு நான் வாடின காலம் உண்டு. தடுமாற்றம் தோன்றிட தடைகளும் தென்பட தோய்வும் கண்டு நான் வாடின காலம் உண்டு. தனிமையின் தாக்கத்தால் ஏக்கங்கள் உளவாட வருத்தத்தின் குமுறல்களால் கண்ணீராய் மனம் நிறைய உள்ளத்தில் கவிதையை விதையென விதைத்தேன். மாற்றத்தை அறுவடையாய் புதுமையை உணர்ந்தேன். உள்ளத்தில் கவிதையை விதையென விதைத்தேன். மாற்றத்தை அறுவடையாய் புதுமையை உணர்ந்தேன். எதிர்ப்பாளர்கள் ஏளனங்கள் நடுவினில் சில எதிர்ப்பாளர் ஏளனங்கள் நடுவினில் சில எதிர்பாராத பாராட்டும் பிறந்தது பல. இதுவே நம் மதிகாக்கும் நிம்மதியாய் இதுவே நம் மதிகாக்கும் நிம்மதியாய் விதி காட்டும் வழியென்று அறிந்து கவிதையில் பயணித்தேன். பல பேர் கூடிய நிகழ்வில் தொகுப்பாளராய் தோல்வியுற்று தயங்கி சிரிப்பொலியை பரிசாய் பெற்றேன். அன்றே கவி பாடிடும் வாய்ப்பினை பயன்படுத்தி வியப்பாய் கரவொலியை பெற்றேன். செய்யாத குற்றத்தின் பழிதாங்கிய பருவமும் உழைப்பென்னும் முதலீட்டின் நிறைவில்லா நிலைமையும் முன்னெடுத்த முயற்சிக்கு பின் வரிசை பரிசளிப்பும் பொறுமையின் உருவில் மனதை ஆட்கொண்டு வரிகளை செதுக்கிட என் விரல்களுக்கு ஆணையிட்டது. அன்று முதல் விழுந்த நேரமெல்லாம் எழுதிட பயிற்சித்தேன். ஊக்கம் தரும் உள்ளம் உடனிருந்து உதவிட கவிதையில் பாதையில் எண்ணம் பயணித்ததால் முதல் புத்தகம் ஒன்றை வெளியிட்டு மண்மீது சிறு புல்லாய் கவிஞனாய் முளைத்து இன்று நடைபோட்டு கொண்டிருக்கிறேன். நானும் எந்தன் கவிதையும் என் வாழ்விற்கு ஒளிதந்து தடம் காட்டி என்னை நடக்கச் செய்தது எந்தன் கவிதை என்று நானும் என் கவிதைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக சிறப்பு ஐயா. சாதனை தேடியே ஓடி ஒளிவாங்கிட்டாங்க பேசுங்க. சரிங்க ஐயா. கவிஞர் வஞ்சித் குமார் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பாராட்டுகள். சாதனை தேடியே சிந்தனைகளை ஓடவிட்டு தடுமாற்றம் தோன்றும் போதெல்லாம் தொய்வு ஏற்படும் போதெல்லாம் அந்த வருத்தத்தின் குமுறல்களை கவிதைகளாய் வடித்து உள்ளத்தில் கவிதையை விதைத்து எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஏளனம் செய்து மதிகாக்கும் நிம்மதியாய் கவிதையில் பயணிக்கும் ஐயா அவர்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாழ்த்துகிறது. சிரிப்பொலியை பரிசாக பெற்ற போதும் அவர்களையே வியப்பாய் கரவொலியை எழுப்ப வைத்த ஐயாவின் கவிதைக்கு பாராட்டுகள். விழுந்த நேரமெல்லாம் எழுதிய மண்மீது சிறு புல் என்று சொன்ன தங்களின் கவிதை விருட்சமாய் வளர வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க்கையில அவமானங்கள் தான் நம்மளை மேலும் மேலும் உயர்த்துது. அதான் உண்மை. நாம நம்மளை கேலி பண்ற போது நாம அதை எதிர்த்து நின்று போராடுகிற போதுதான் நாம வெற்றி அடைகிறோம். மிக அழகான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. வஞ்சித் குமார் அவர்கள்
திருக்குறள் இணைந்து சிறப்பித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்த கவிஞர் அழையுங்கள். தொடர்ந்து கவி பாடுவதற்கு இந்திராணி ஆவடி அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அப்பா அவர்களுக்கும் கவி பாட வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எந்தன் கவிதையும் தலைப்பில் இன்று என்னுடைய கவிதையாக இக்கவி வரிகள். என் கிராமத்து மண்வாசம், எனக்குள்ளே எப்போதும் புதுநேசம். ஆற்றோர மணல் எடுத்து முற்றத்திலே கொட்டி வைத்து சுற்றியிருந்து குடும்பம் ஒன்றாய் கதைகள் பேசிட்டோம். புதிர் நெல்லரிசி எடுத்து புது பானையிலே சோறாக்கி உறவுகள் ஒன்று சேர்ந்து மனமாற உண்டிட்டோம். 14ஆம் திங்களிலே முற்றத்து மணலிலே குளிர்தென்றல் மெதுவாய் வீச கற்பனையில் ஆழ்ந்திட்டோம். ஊரவர்கள் ஒன்று சேர்ந்து கிராமத்து விழாக்களிலே பண்பான வார்த்தை பேசி விரோதம் பல மறந்திட்டோம். வண்டியிலே மாடு பூட்டி குடும்பம் ஒன்றாய் அதிலேறி தூரத்து மாஞ்சோலையில் அமர்ந்திருந்து வந்திட்டோம். ஆற்றினிலே கண்ணி வைத்து அதிகம் மீன் பிடித்து நெருப்பினிலே சுட்டு அதை சேர்ந்திருந்தே உண்டிட்டோம். ஒற்றையடி கால் பதித்து ஒருவர் பின்னே ஒருவர் சென்று ஊர்க்கதைகள் பல பேசி களிப்பாக சென்றிட்டோம். சலசலக்கும் ஆற்றினிலே தோழர் பலர் ஒன்று சேர்ந்து குதித்து குளித்து களித்தே சிரித்து மகிழ்ந்திட்டோம். ஊர் தலைவர் முற்றத்திலே ஊர் வழக்கு பல பேசி முரண்பாடு பல தீர்த்து கைகோர்த்து சென்றிட்டோம். புள்ளினமும் விலங்கினமும் சேர்ந்திருந்து கவி பாடும் சோலையிலே அமர்ந்திருந்து நம்மை நாமே மறந்திட்டோம். கிராமத்து வாழ்க்கையினை வாழ்த்த ஒரு வார்த்தை இல்லை. கிராமத்து வாழ்க்கையினை வாழ்த்த ஒரு வார்த்தை இல்லை. வளமாக வாழும் வந்தவரை வாழ்த்தும் எம் பூமி. வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கமும். வாழ்த்துக்கள் அம்மா. மண்வாசத்தை அப்படியே கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள். ஆற்றோரம் புதுநெல் புது நெல்லை புது சோறாக்கி முற்றத்து விழாக்கள் சொந்தங்கள் எல்லாம் கூடியிருந்து பாஞ்சோலைகளில் குடியமர்ந்து பேசி கழித்து ஒற்றையடி பாதையில் ஒருவர் பின் ஒருவராய் சென்று கிராமத்து வாழ்க்கையினை வாழ்த்த ஒரு சொல் போதாது, ஒரு சொல் அல்ல, ஒரு கவியரங்கமே போதாதுதான். கிராமத்து வாழ்க்கையினை கண்முன் நிறுத்திய கவிதை பாட தூண்டிய கிராமத்து வாழ்க்கையை வாழ்த்தி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தங்களை பாராட்டி மகிழ்கிறது. நன்றி அம்மா. நன்றி நன்றி. சென்னை அடுத்துள்ள ஆவடியைச் சேர்ந்த கவிஞர் திருமதி கூசி இந்திராணி அவர்கள் மிக சிறப்பாக தனது கவிதையை வழங்கினார்கள். தன் வாழ்ந்த வாழ்க்கையிலே தன்னுடைய கிராமத்து நினைவுகளை எல்லாம் கவிதைக்குள் கொண்டு வந்து அடக்க பார்த்தார்கள். நீங்கள் எத்தனை கவிதை எழுதினாலும் நம்முடைய கிராமத்து மனத்தை அதற்குள் கொண்டு வந்து மிக கடினம், ரொம்ப கடினம். அந்த அளவுக்கு அது மனம் வாய்ந்தது. அந்த கவிதை என்பது நாம சொல்ல 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 அந்த கிராமத்து நினைவுகள் என்பது விரிந்து கொண்டே செல்லும். அவ்வளவு நினைவுகள் எல்லோருக்குமே இருக்கும் அந்த கிராமத்து நினைவுகள். அதை அழகாக தன்னுடைய கவிதை வரிகளுக்கு அடக்க முயற்சித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அடக்க முயற்சித்து வெற்றி பெற்றார்கள். அதில் பாராட்டுகிறோம். சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. கவிஞர் கு சசிகலா அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அன்பாலே உலகை ஆளலாம். கு சசிகலா, திருவண்ணாமலை மாவட்டம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக சாதனை கவியரங்கம்
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் என்னோடு இணைந்து கவி புனைய வந்துள்ள கவி ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்க தலைப்பு நானும் என் கவியும். ஞானம் போற்றும் சிசுவாக இருந்திடுவோம், தென்றலில் மிதந்து வரும் ஏழ் இசையாய் ஒளிர்ந்திடுவோம், உயிர் எழுத்துக்களின் சுவாசமாக வீர்த்திடுவோம், மெய் எழுத்துக்களின் கருவாக வீற்றிடுவோம், உயிர் மெய்களின் கூட்டுறவாக பொலிவுறுவோம், கல்வியை போற்றிடும் கலையுருவாக மீட்சியுறுவோம், சமுதாய அவலங்களை களைந்திடுவோம், அநீதிக்கு குரல் கொடுப்போம், ஒற்றுமைக்கு பலம் சேர்ப்போம், ஊழலை வேறறுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், மறுமலர்ச்சிக்கு வித்திடுவோம், புதுமைக்கு புத்துணர்வு மீட்டிடுவோம், வேலையில்லா திண்டாட்டம் இல்லா நிலையை ஏந்திடுவோம், சுயதொழிலுக்கு ஊக்கம் அளித்திடுவோம், பொருளாதார வளர்ச்சிக்கு ஊடகமாய் இருந்திடுவோம், மரம் நடுதலையும் காடு வளர்ப்பையும் உயிரென போற்றிடுவோம், நாட்டின் நலனையே விளைந்திடுவோம், இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதிக்கு வளம் சேர்ப்போம், அறிவு வழிந்தோடலை முற்றிலுமாக தடுத்திடுவோம், தாய் திரு நாட்டின் மேன்மை ஒன்றையே பேசிடுவோம், எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு தலை சாய்த்திடுவோம், கலையையும் பண்பாட்டையும் சுமப்பதையே கண்ணென கருதுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். பாராட்டுகள் அப்பா. ஞானம் போற்றும் சிசுவாக ஆரம்பித்து மெய்யெழுத்துக்களால் கல்வியை போற்றி அநீதியை அழித்து ஒற்றுமையை காத்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி புதுமையை புகுத்தும் தங்களது கவிதையை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாராட்டுகிறது. நன்றி. பொருளாதார வளர்ச்சியையும் நாட்டு நலனையும் தாய் திருநாட்டின் மேன்மையையும் போற்றும் தங்களது கவிதையை பாராட்டி மகிழ்கிறது. நன்றி. நன்றி. ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய கவிதையிலேயே கொண்டு வந்தார் திருமதி சசிகலா அவர்கள். திருமதி சசிகலா அவர்கள் மிக சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். நாமெல்லாம் இந்த அண்ணாமலையார் கோயிலைத்தான் வலம் வருவோம். இவங்க பொருளாதாரம், நாட்டு முன்னேற்றம் என்று இந்திய நாட்டையே ஒரு வளம் வந்தார்கள், கவிதையை வளம் வந்தார்கள். சிறப்பம்மா. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து கவிப்பாட கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி புஞ்சை புளியம்பட்டி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். தமிழ் அன்னைக்கும் தலை சிறந்த கவிஞர் பெருமக்களுக்கும் என் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்காவின் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பு வணக்கம். உலக சாதனை நிகழ்ச்சி அரங்கில் இன்றைய தலைப்பு நானும் எனது கவிதையும். உறவு, பிரிவு, ஏற்றம், தாழ்வு, துயரமறியா வசந்த காலம், இன்னல், ஏமாற்றம், வேதனைக்கு வடிகால் எனது துணை கவிதையே. புலமை மிகு தமிழ் மொழி பயிலவில்லை, பட்டதும் பார்த்து அறிந்த அனுபவம், புண்பட்ட நெஞ்சத்தை தேற்றிக்கொள்ள புதிய வழியாக எண்ணியதை அறிந்த தமிழிலே ஆதங்கத்தை நடந்த நிகழ்வை எளிய தமிழில் எழுத முயன்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலை சிறந்த சான்றோராம் தழைத்து புகழ் நிறை பன்முக தருக்கலாம் தங்களிடையே தவழும் சிறு கொடினான், பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் நாளும் வளர விரும்பும் நானும் என் கவிதையும். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. துயரறியா வசந்த காலத்தில் தாங்கள் துவங்கிய கவிதை வரிகள் இன்று வரை தொடர்கிறது. கவிதையே தங்களுக்கு வடிகாலாய் இருப்பது பெருமைதான். கவிதைக்கு
தாம் எழுத சங்க சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்தார்கள் அம்மா அவர்கள். கடவுளின் கை என்ற ஒரு நூலையும் ராஜியின் கவிதைகள் என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். மிக சமீபத்தில் கடவுளின் கை என்கிற இவருடைய நூல் வெளியிடப்பட்டது. அடுத்த நூல் எழுதுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். இவர் ஒரு இந்திய ஆசிரியர், அடிப்படையில் ஒரு இந்திய ஆசிரியர். என்றாலும் தமிழ் மீது தன் கொண்ட பற்றால் தொடர்ந்து தமிழ் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். சிறப்பம்மா உங்கள் கவிதை பயணம் சிறப்பாக இருக்கிறது. புன்சை புளியம்பட்டியிலிருந்து விளைந்த நன்சை கவிதைகளை வழங்கும் கவிஞர்கள். புன்சை புளியம்பட்டியிலிருந்து விளையும் நன்சை கவிதைகளை வழங்கும் கவிஞர்கள். உங்கள் கவிதையின் ஒவ்வொரு சொல்லும் நெல்மணியாய் வெறும் பார்வைக்கு மட்டுமல்ல பசிக்கும் ஆதாரமாக இருக்கிறது. பார்வைக்கு மட்டுமல்ல பசிக்கும் ஆதாரமாக இருக்கிறது. நெல்மணியாய். சிறப்பம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து கவிதை வழங்குவதற்கு கவிஞர் இரா ஜோமினா பாலமுருகன் அவர்களை சென்னையில் இருந்து அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. திருமதி ஜோமினா பாலமுருகன் அவர்கள் சென்னையிலிருந்து கவிஞர் ஜோமினா பாலமுருகன் அவர்கள் கவிதையை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா வணக்கம். சரியா கேட்கிறதுங்களா? நன்றாக கேட்கிறதம்மா. வணக்கம் அம்மா. சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் கவியரங்கம். ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை துவங்கி என் கவிதை துவங்குகிறேன். நானும் என் கவிதையும். நானும் கவி நீயும் உடன் பிறவா சகோதரியாய் உறவாய் உயிராய் கண்ணில் படா நிழலாய் என்னோடு நீயும் மனதிற்கும் இதழிற்கும் உள்ள உரையாடலும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் வார்த்தையாக தொடுத்திடும். சக்திமிக்க மருந்தது மகிழ்வான விருந்தது. வழிகள் எதுவாகினும் வார்த்தைகள் வலிமையாகிறது. தனிமை நேரம் தவித்திடும் வேளையிலும் மனதில் உள்ளதையெல்லாம் ஒன்றிணைத்து பேனா முனையில் கொடுத்து வெள்ளை தாளில் எழுதப்படும் அழகான ஓவியம் போன்றதை திவிரி முனை நின்று காத்திடும் துயர்தனை போக்கிடும். பேருந்து பயணம் ஜன்னலோர இருக்கையிலும் மனதும் இதழும் முணுமுணுக்கும் சத்தம் கவிதையாய் ஒலித்திடும். நெஞ்சம் குளிர்ந்திடும். உடலும் உயிரும் போன்ற உறவும் எண்ணங்களின் எழுச்சியாய் துன்பமும் துயரமும் துரத்திட்ட வேளையிலும் மருந்தாய் ஆகிடும். சூழல்கள் எதுவாயினும் சுடரொளியாய் வீசிடும். எழுத்துக்களின் போர்வையே கவிச்சொல்லாய் உருவெடுக்கும். போர்த்தெடுத்த முத்துக்களாய் கவிதைகள் மின்னிடும். தமிழன் என்று சொல்லியே தலை நிமிர்ந்து எய்திடும். வீசட்டும் மலரட்டும் நானும் எந்தன் கவிதையும் பரவட்டும் ஏற்றமோடு இருக்கட்டும். காயம்பட்ட மனதிற்கும் மயிலிறகாய் இருக்கட்டும். என் கவிகள் காண்போர்க்கு காவியமாகட்டும். ஒத்துழைப்பு யாரும் இல்லை, ஊக்கப்படுத்தி உதவவும் உறவில்லை. சுயமாக நின்றே காணா உறவுகளோடு கரம் கோர்த்தே கவி பயணம் தொடங்கியே இன்று வரை தொடர்கிறேன். இலக்கை எட்டும் வரை போராடுவேன். கவி வளத்தை மெருகூட்டியே மேன்மை பெறுவேன். கவிஞராய் ஆசிரியராய் எழுத்தாளராய் பன்முக திறனை எனக்குள்ளே வளர்த்து வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டியாய் இருப்பேன். வழித்தடத்தை அமைப்பேன். வாய்ப்பிற்கு நன்றிங்கய்யா.
நன்றிம்மா, நன்றி நன்றி. நன்றி அம்மா. வேல்வேலி அவர்களே, உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். உடன்பிறவா சகோதரியாய் கவிதையை கொண்டுள்ள தங்களுக்கு வாழ்த்துக்கள். எண்ணங்களை, ஏக்கங்களை வார்த்தைகளால் தொடுத்தெடுத்து வலிமையை எப்போதும் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதையாய் தாங்கள் தொடர்கிறீர்கள். பேருந்து பயணத்தில் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து அனுபவிக்கும் அந்த ரசனையில் நெஞ்சம் குளிர்ந்திடும் தங்கள் கவிதையும் எங்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. சூழல் எதுவென்று தெரிந்தும் எழுத்துக்களை கோர்வையாக்கி தமிழன் என்று சொல்லியே தலை நிமிர்ந்து தங்களது தமிழ் பற்றை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாராட்டி மகிழ்கிறது. காயம்பட்ட மனதிற்கு மயிலிறகாய் வருடி கொடுக்கும் தங்களது கவிதையை நாங்களும் சுவைத்தோம். சுயமாக நின்று கவி பாடும் தங்களை, இலக்கை எட்டும் வரை போராடும் தங்களை, ஆசிரியராய், எழுத்தாளராய், கவிஞராய், இன்னும் பல பன்முக திறமையாளராய் கொண்ட உங்களை கவியரங்கில் கவிபாட அழைத்து கவிதைகளை கேட்டதற்கு நாங்கள் தான் அகமகிழ்ந்து பாராட்டுகிறோம். நன்றி அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. தங்கள் பின்னூட்டத்திற்கு மிக்க நன்றிங்கம்மா. திருமதி ஜோமினா பாலமுருகன் அவர்களுக்கும் இந்த அவைக்கும் முதல்ல நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். பொதுவா கவிதை வாசித்தா எல்லாரும் கவிதையை ஊன்றி கவனிக்கணும். ஆனா நான் உங்களுடைய கவிதையில பாதியைத்தான் கேட்டேன், பாதி கவிதையை பார்த்தேன், பாதி கவிதையை கேட்டேன். அந்த குட்டி ஜோமினா வந்த உடனே கவிதையை கேட்கறதை விட்டுட்டு கவிதையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த குட்டி ஜோமினா அதை வாயை வளைச்சி என்னமோ பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி உங்க கவிதை எடுபடலை, உங்க கவிதை எடுபடலை. அந்த குட்டி ஜோமினாவுக்கு உங்க கவிதை எடுபடலை. ஏன்னா அதுவும் உங்க கவிதை தானே, நீங்க எழுதின ஒரு கவிதை தான் அதுவும். அழகா சிரிக்கடா செல்லம், நல்லா சிரிச்ச, நல்லா பண்ண, நல்லா சேர்த்த. வணக்கம் சொல்ல ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி அம்மாவை கவிதை படிக்க விடுறது இல்ல, எப்படி அம்மாவை கவிதை படிக்க விடுறதுன்னு திட்டமிட்டு செயல்பட்ட வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. கேட்டேன், பாதி கவிதைய பார்த்தேன். அது ரெண்டுமே உங்க கவிதை, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இவனும் என்னுடைய மகன் தானுங்க ஐயா. நன்றிங்க. அப்புறம் இன்னொரு வகையில பார்த்தா நீங்க எனக்கு வந்து சித்தி உறவா வரீங்கம்மா. எனக்கு சித்தி உறவா வரீங்க நீங்க. எப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு கவிதையை வந்து தாய், உங்களுக்கு கவிதையை வந்து சகோதரி. அப்பா நீங்க வந்து என்ன வரைக்கும் எனக்கு சித்தி முறை வந்துடுறீங்க. மகிழ்ச்சிமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்களுக்கு சகோதரினா எங்க அம்மாவுடைய சகோதரி தான் நீங்க. ஏன்னா கவிதை எனக்கு தாய், எனவே தாயினுடைய சகோதரி நீங்க. எனவே சித்தி முறையா. சித்தி வணக்கம். சித்தி கவிதை சிறப்பாக. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்தவரை அழைங்களம்மா. தொடர்ந்து கவிதை வழங்குவதற்கு கவிஞர் மோகன செல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மோகன செல்வி வாருங்கள் அம்மா. வணக்கங்க. சங்கத்தமிழ் பூங்கா நடத்தும் கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். எனது கவி உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, நானும் எனது கவிதையும் என்ற தலைப்பில் என் கவிதையை பாட விளைகின்றேன். நிலவு வீதியில் தொடங்கி புனையா ஓவியமாய் என் கவிதையோடு நான் பயணிக்கின்றேன். நினைவில் கால்மேல் காலிட்டு கண்ணுற்றேன். கருமேகங்கள் ஏதோ சொல்ல துடித்தது, கருமேகங்கள் ஏதோ சொல்ல துடித்தது. தென்றலின் இசையில் சிறகுகளாக பறந்த கருங்கூந்தல் நுனிவிரலால் கோதிவிடவே, பசுமை மாறா மலைகள் பார்வையில் படவே, பசுமை மாறா மலைகள் பார்வையில் படவே, கண்கள் காந்தங்களாக பதிந்தது, கண்கள் காந்தங்களாக பதிந்தது. உச்சி வளைவில் ஊர்ந்து சென்ற மகிழ்வுந்து பார்த்த மனம், பார்த்த மனம் பயணித்தது மலைமுகட்டில், பயணித்தது மலைமுகட்டில். உச்சியில் விழும் அருவிகள் ஆர்ப்பாட்டம், மரத்திற்கு மரம் தாவிச் சென்று
என்னை பார்த்த மந்திகள், மரத்திற்கு மரம் தாவிச் சென்று என்னை பார்த்த மந்திகள், கீச் கீச் குரலில் என்னுடன் பேசிய சிட்டுக்குருவிகள், ஆகாயத்தில் எங்கோ இருந்து வந்த வண்ணத்து பூச்சி என் கன்னங்களை இதமாக முத்தமிட்டு பறந்து சென்றது. ஓ, என் இதழ்களை பார்த்து மலர் என நினைத்ததோ, மது அருந்த வந்ததோ, புன்னகையில் முத்துச் சிதறல்கள் தெரிக்கவே மரத்திலிருந்து கொன்றை மலர்கள் கொத்தாக இதழ் தூவியது. மரத்திலிருந்து கொன்றை மலர்கள் கொத்தாக இதழ் தூவியது. உள்ளக்களிப்பில் மனம் உறங்கியது, உள்ளக்களிப்பில் மனம் உறங்கியது. இருக்கையில் அமர்ந்தபடி நானும் எனது கவிதையும் வண்ணத் தூரிகை கொண்டு வரைவானது. நானும் எனது கவிதையும் வண்ணத் தூரிகை கண்டு வரைவானது. கவிப்பேழையில் ஒளியில்லா சிற்பமாய் என் உணர்வுகள் உருப்பெற்றது. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. தங்களுடைய கவிதைக்கு பாராட்டுகள். எங்களை எல்லாம் ஒரு மலை பிரதேசத்திற்கு பயணம் அழைத்து சென்றது போல் இருந்தது. புனையா ஓவியமாய் கருமேகங்கள் ஏதோ சொல்ல வர பசுமை மாறா மலைகளில் பயணித்தோம். தங்கள் பயணத்தில் சிட்டுக்குருவிகளும் மந்திகளும் பறவைகளும் அழகழகாய் ஓடி விளையாடின. இதழ்களே மலரென மரத்திற்கு மரம் தாவும், மலருக்கு மலர் தாவும் வண்டினங்கள் எல்லாம் தங்களையே சுற்றி வர கொன்றை மலர்களால் தங்களை வாழ்த்தி வண்ணத்தூரிகை கொண்டு வரைந்த தங்களின் கவிதைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அன்பான பாராட்டுக்கள் அம்மா. நன்றிங்கம்மா. எனது 2 நூட்களின் பெயர் தான் நிலவி விதி 1, புனையா ஓவியம் 1. 2 நூட்கள் எழுதியுள்ளேங்க, கவிதை நூல்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எந்த ஊருக்குமா நீங்க? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். நினைப்பேன் கோபிச்செட்டிப்பாளையம் மோகன செல்வி. நம்முடைய ஈரோடு கல்லூரியில பேராசிரியா பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு போவேன். இப்போது கொஞ்ச நாளா கலந்துக்காம இருந்துச்சு. இப்ப திருப்பி மீண்டும் இணைந்திருப்பதற்கு நன்றி, வணக்கம் வணக்கம், வரவேற்கிறோம். நல்ல அழகான ஒரு இயற்கை காட்சியை உங்க கவிதைக்குள்ள கொண்டு வந்தீங்க. உங்க கவிதைக்குள்ள அந்த இயற்கை காட்சிய கொண்டு வந்தீங்க. அந்த மரத்துக்கு மரம் தாவும் மந்தி, மரங்களை வெட்டாதீர்கள் என்று உங்களிட வேண்டுகிறது. கீச் கீச் என்று கத்துகிற சிட்டுக்குருவி, இந்த அலைவரிசை மூலமாக எங்களை கொண்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். மலருக்கு மலர் தாவக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சி, விதையில்லாத மரபு மாற்றம் செய்யப்பட்ட அந்த விதைகளை உருவாக்காதீர்கள் என்று தெரிஞ்சுகிறது. இயற்கையாக விட்டுவிடுங்கள் என்று அவையெல்லாம் வேண்டுகின்றன. அந்த மழை, அந்த மேகங்கள், மழைகளை எல்லாம் அழித்து விடாதீர்கள், நாங்கள் எங்கே சென்று மோதுவது, எப்படி மழை பெய்வது என்று அல்லல் வருகின்றன. இப்படியாக உங்களுடைய அந்த இயற்கை காட்சியில, அந்த கவிதை வரிகளிலே அந்த இயற்கை எஞ்சுவதை என்னால் உணர முடிந்தது. இத்தகைய வளம் நிறைந்த ஒரு நாட்டிலே பிறந்தோம். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர், அவர் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மிகவும் இயற்கை வளத்தோடு இருக்கும். அந்த இயற்கை வளத்தை எல்லாம் தன்னுடைய கவிதையிலே கொண்டு வந்தார்கள். இந்த கவிதையை கேட்கிற பொழுது ஏதோ திருக்குறள் ஆசப்பருடைய ஒரு கவிதையை படிப்பது போல ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது. இது போல் இப்போதெல்லாம் யாரும் இயற்கையை தன்னுடைய கவிதைக்குள் கொண்டு வருபவர்கள் இல்லை. நாம் இயற்கையை பார்ப்பதில்லை. அந்த இயற்கையை விட்டு விலகி விலகி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய கவிதைக்குள்ளும் அது நாம் பார்ப்பதுதானே வரும். மிக சிறப்பாக உங்க கவிதையை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீர்கள். ஒரு இயற்கை வெயில் கொஞ்சம் ஒரு கவிதையை கொடுத்தீர்கள். சிறப்பாக இருக்கமா. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். பிறகு தொலைபேசி தொடர்பு. மகிழ்ச்சி. தொடர்ந்து கவிதையை வழங்குவதற்கு கவிஞர் பானுமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம்.
இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற சென்னா புலவனின் மொழிக்கேற்ப அருந்தமிழுக்கே அரும்பணி ஆற்றிடும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவி ஆளுமைகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதை நானும் எந்தன் கவிதை. நானும் என் கவிதை. வெள்ளை காகிதத்தை எழுதுகோல் கொண்டு உழுது நான் கவிதை பயிர் வளர்த்தேன். வெள்ளை காகிதத்தை எழுதுகோல் கொண்டு உழுது நான் கவிதை பயிர் வளர்த்தேன். பூத்த கவி பூக்களை, பூத்த கவி பாக்களை தமிழ் அன்னைக்கே உயிர் எழுதினேன். என் வரலாற்று ஏடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான பொழுதுகள் தொலைந்து போகாமல் கவி பேழையினுள் சிறைபிடித்தேன். தூய தமிழ் சொற்கள் கொண்டு என்னை நானே வடிவமைத்துக் கொள்கிறேன். சிறந்த தமிழ் கவிஞரென தமிழ் கூறும் நல்லுலகம் அங்கீகரிக்கும் பொழுதுக்கான எதிர்பார்ப்பு எப்போதும் என்னுள். நல்லுலகம் அங்கீகரிக்கும் பொழுதுக்கான எதிர்பார்ப்பு எப்போதும் என்னுள். மண்மூடி தூர்ந்து போகாமல் என் கவி ஊற்றுகளை அவ்வப்பொழுது தூர்வாரி கொண்டிருக்கிறேன். தேரோடும் வீதியிலே அன்பர் கூடி நின்று பூமாரி பொழிந்து கையசைக்க, புகழ் போதையிலே நெஞ்சம் மயங்க, மகிழுந்திலே ஊர்வலம் போகிற கனவுகள் எனக்கு. மகிழுந்திலே ஊர்வலம் போகிற கனவுகள் எனக்கு. வளர்ப்பது இந்த கவிதைகள், வளர்ப்பது எந்தன் கவிதைகள். தாய்மொழி தமிழிலே நான் புனையும் கவிகள், அதன் மேல் என் காதல் என்னை பொழுதுதோறும் உயிர்ப்பிக்கிறது. தாய்மொழி தமிழில் நான் புனையும் கவிகள், அதன் மேல் என் காதல் என்னை பொழுதுதோறும் உயிர்ப்பிக்கிறது. கவிஞன் என்னும் அடையாளம் தரும் கர்வம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அதை. கவிஞன் என்னும் அடையாளம் தரும் கர்வம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அதை. என் கவிதை எனக்கு சொல்லும் கவிதை அதுவே. என் கவிதை எனக்கு சொல்லும் கவிதை அதுவே. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி அம்மா. வெள்ளை காகிதத்தில் உழுது கவிதை பயிர் வளர்க்கும் தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வாழ்த்துக்கள் அம்மா. பூத்த கவிகள் அத்தனையும் அன்னை தமிழுக்கு தாங்கள் அர்ப்பணித்தும் அருமை. தமிழால் வடிவமைத்து தங்களை தகவமைத்துக் கொண்டதை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாராட்டி மகிழ்கிறது. பூமாரி பொழிந்து மகிழ்வுந்தில் செல்வதை போல தாய்மொழி தமிழில் தாங்கள் கொண்டுள்ள அன்பும் பேரன்பும் அதன் மேல் கொண்டுள்ள காதலும் தங்களை உயிர்ப்பிக்க செய்கிறது என்பதை தெளிவாக கூறியுள்ளீர்கள். கவிஞன் என்னும் அடையாளம் தரும் இன்பம் சொல்லில் முடியாது என்பதை நாங்களும் புரிந்து கொண்டோம். நன்றி அம்மா. பாராட்டு. கவிஞன் என்ற கர்வம் அதை சொல்ல முடியாது என்று அந்த கவிதையிலே குறிப்பிட்டார்கள். தூர்வாருகிறேன் என்று சொன்னார்கள். மிக அற்புதமான சொற்றொடர்கள், அவையெல்லாம் சொற்றொடர், அருமையான சொற்றொடர்கள். இவருடைய கவிதையிலே மரபும் நவீனமும் கலந்து வரக்கூடிய, சம விகிதத்தில் கலந்து வரக்கூடிய கவிதைகளை வழங்கக்கூடியவர் கவிஞர் இரா பானுமதி அவர்கள். தொடரட்டும் அம்மா உங்கள் கவிதை பணி. அந்த கவிதை தூள் கொள்வதும் அது கவிதையாக உருவெடுப்பதும் மிக அழகாக உங்கள் கவிதையிலே வெளிப்பட்டது. சிறப்பம். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். 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 அடுத்து நமது கவிதையை வழங்குவதற்கு அமுதா சிங்காரவேல் கோவை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வாருங்கள் திருமதி கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்களே, உங்கள் கவிதை வாருங்கள். தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் முதல் கண் வணங்கி, சங்கத்தமிழ் பூங்கா நிறுவனர் நிலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்வினுடைய தொடர் சாதனை நாயகி பவானி அம்மா அவர்களை வணங்கி,
இந்த கவியரங்க தலைமையேற்றிருக்கும் கயல்விழி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்களை கூறி தொடங்குகிறேன் அம்மா. கவிதையும் நானும் என் கவிதை. பிறப்பிலே என்னோடு சேர்ந்தே பிறந்தது, காணும் இடமெல்லாம் கவிதை ஆகியது. என் மகிழ்ச்சியின் அத்துணை பரிமாணங்களும் கவிவரிகளாய் ஆர்ப்பரித்தது. கனவுகள் கூட கவிதைகளை தந்தது. காணும் இயற்கையில், கடந்த மனிதனில், கலங்கிய கண்களில், கனத்த இதயத்தில், கற்பனை வடிவத்தில், கருணை உள்ளத்தில் என அனைத்தும் கவி வரிகளாய். என் பின்புறம் கேட்கும் குரல்களின் குறைகளில் கவிவரி தேடினேன். என் முன்புறம் சிரித்திட்ட இகழ்வின் உள் அர்த்தத்தில் கவிவரி கண்டிட்டேன். வாழும் வாழ்க்கையை செம்மாந்து வாழ்ந்திட வரிகளாய் தந்திட்டேன். வழிகளை தேக்கி வளமை சேர்த்து விதி வழி மாற்றி வியப்புகள் காட்டி எழுதினேன் கவிகளாய். என் புறம் உள்ளோர் பாராட்டும் விதத்தில் புரிதல்கள் அதிகமாகி புத்துணர்வு பெற்றிட புத்தகத்தின் கரம் பிடிப்பேன் எப்போதும். உற்ற துணையாகி உதவிடும் அளித்தது. கற்பனை கடலின் கதவுகள் திறந்தே அற்புத வரிகளை அழகாய் தீட்டிட என்னை குறித்து ஏளனம் செய்வோரின் வெளிவரா வார்த்தைகளும் என் எழுத்துக்கள் கோர்த்த எளிய நடையில் பட்டு தெரிக்கும். என்னை அறிய நான் தந்தது பரிகசிக்க அல்ல என்று. என்றும் மாறிடா உணர்வு பொறிவியலின் ஒட்டுமொத்த அத்தியாயத்தையும் கொட்டி சேர்ப்பேன் குறைகளின்றி. என் கடந்து போன மௌனம் களைந்து போகும் அனைத்தும் என் வரிகள் தந்திடும் வண்ணமிகு வார்த்தைகளாய், நிசம் உரைக்கும் நிரந்தரமாய், நிதானத்தின் வழித்திடமாய் நானும் என் கவிதையும். நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. சேர்ந்தே பிறந்தது தங்களுடைய கவியும் என்பதை பார்க்கும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது. பரிணாமமாய் தங்களது கவிதைகள் உள்ளது. காணும் இடங்கள் எல்லாம், காணும் இயற்கையும் எல்லாம் தங்களின் இருக்கிறது. பின்புறம் பேசுபவர்களையும் முன்புறம் பாராட்டுபவர்கள் வாடும் வாழ்க்கையில் செம்ம தங்களது புரிதலால் அதிகமாகி புத்தகங்களை துணை கொண்டு கற்பனை கடலில் அற்புத கவிதைகளாய் தமிழ் ஐயா சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். அமுதா சிங்காரவேல் அவர்கள் கவிதை தொடங்குகிற போதே நான் பிறந்த போது என்னோடு பிறந்தது கவிதை என்று வழங்கினார். நான் பிறந்த போது என்னோடு பிறந்தது கவிதை என்றார். இரட்டை பிறவிகளாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கவிஞர், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். தொடரட்டும் அவங்கள் கவிதை பண்ணி உங்களை எழுத்து பணி தொடர வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கவிதை வழங்குவதற்கு நம்முடைய கனவு ஆசிரியர் இரா கல்யாணி பழனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. தொடர் கவியரங்க நிகழ்வு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இந்நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சாதனை பெண்மணி பவானி அம்மா அவர்களுக்கும் ஒரு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். மற்றும் இந்த தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கயல்விழி அம்மா அவர்களுக்கும் இக்கவியரங்க நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் அன்பானதொரு வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நானும் என் கவிதையும். இன்று இந்த கவிதையை தலைப்பை எனக்கு கேட்கும் போதே உண்மையில் மனதில் ஒரு நன்றி பாராட்டல் நவிழல் போல ஏதோ ஒரு செய்ய வேண்டும் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டது. இப்பதான் நான் உட்கார்ந்து கூட எழுதினேன் இந்த கவிதையை. ஒரு விரைந்து எழுதி இந்த கவிதையை வாசிக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் தோன்றியது.
நான் இப்பொழுது கவிதையை வாசிக்கிறேன். கடலில் தள்ளாடும் நாவாய் போல நானும் என் கவிதையும் கரை சேர வழி தேடும் வேளையில் காற்றினிலே கீதமாய் மிதந்து ஓடும் வெண்முகிலாய் குளிர்ச்சி தரக்கூடிய நில ஒளியாய் பசும்புள்ளில் இருக்கக்கூடிய பனித்துளியாய் பூஞ்சோலையின் நறுமலராய் வானத்தின் மின்னல் கீற்றாய் வற்றாத ஜீவ நதியாய் பற்றுடனே நானும் என் கவிதையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நீலகண்ட தமிழனின் கருவறையிலே உயிர்ப்பு பெற்று ஒன்றொடி கண்ணாக வலம் வந்து முகங்கள் ஆறில் முகம் காட்டி தங்கப்பூக்களின் தமிழ் தேனை தொடர் கவியரங்கில் பருகி முத்தாய்ப்பாய் கவிதை எழுதும் ஊக்கம் பெற்று சின்னஞ்சிறு கிளியாக சிறகடித்து பிஞ்சுகளின் மனங்களிலே தஞ்சமடைந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க காரணம் வஞ்சமிலா செயல் வீரர் நீலகண்ட தமிழன் ஐயா என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த கவிதையை படைத்து ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் இன்று எல்லோர் முன்னிலையும் நான் பேசக்கூடியதும் என் கவிதைகள் புத்தகங்களில் இடம்பெறக்கும் உண்மையில் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தான் காரணம். அதுவும் ஐயாவுடைய ஊக்கமும் ஆக்கமும் தான். எனவே இந்த தலைப்பு பார்த்ததுமே பணிகள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் அந்த கவிதை வரிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினேன். உண்மையில இந்த நேரத்தில் நான் எனக்கு நன்றி கூறக்கு வாய்ப்புகள் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு அருமையான தலைப்பை கைவெளி அம்மா இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதனால கைவெளி அம்மாவுக்கு முதலில் நன்றி கூறிக்கொள்கிறேன். பவானி அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நான் இன்று ஒரு கவிதை எழுதக்கூடியது கவிஞர் என்ற பெயரெல்லாம் கிடைத்தது. நானும் என் கவிதையும் இன்று எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் தான். அவர்களுடைய தமிழ் பணிச்செம்மல் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் குன்றாத புகழோடும் என்றும் வாழ்ந்து நிறைய கவி பெருமக்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி அம்மா. கல்யாணி அம்மா கூறியது போல் எங்களை எல்லாம் கவிதை படைக்கும் அளவுக்கு வளர்த்து விட்ட ஐயா அவர்களுக்கு நன்றி கடன் தான் பட்டுள்ளோம். கல்யாணி அம்மா கூறியவாறு நாங்கள் எல்லாம் எங்கிருக்கிறோம் என்றே தெரியாத எங்களை இந்த அளவிற்கு ஐயா அவர்களுக்கு நானும் நன்றி கூறாமல் இத்தனை நாள் இருந்து விட்டேனோ என்று ஒரு வருத்தமும் அடைகிறேன். கடலில் தள்ளாடும் நாவாயாய் கவிதைகளை கரை சேர்த்து கொண்டுள்ள கல்யாணி அம்மா அவர்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாராட்டி மகிழ்கிறது. குளிர் நிலவாய் பனித்துளியாய் பூஞ்சோலையின் நறுமணமாய் வற்றாத ஜீவநதியாய் இன்னும் இயற்கையின் அத்தனை அழகையெல்லாம் கவிதையை கொண்டு வடித்து ஒன்றொடி கண்ணாய் முகங்கள் ஆராய் சின்னஞ்சிறு கிளியாய் சிறகடித்து பறக்கும் கல்யாணி அம்மாவிற்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வணக்கம்மா. நீங்க வணக்கம் ஐயா. ஆனா நீங்க சொல்லுகிற அளவுக்கோ புகழ்கிற அளவுக்கோ நான் பெரிய ஆள் கிடையாது. நான் நிறைய பேர் சரக்க வச்சிருக்காங்க. அவங்க சரக்கு இல்லாதவங்க, சரக்கு உள்ளவங்க. அந்த சரக்கு என்ன பண்றது தெரியாம அப்படி வச்சிருக்காங்க. நான் ஒரு அமேசான் மாதிரி இருந்தேன். நான் ஒரு பிளிப்கார்ட் மாதிரி, அவ்வளவுதான். நீங்க வச்சிருக்கீங்க, அதை கொண்டு போய் சேர்க்கிற பணி நான் செய்வேன். மற்றபடி அந்த திறமை இருப்பவர்களுக்கு தான் செய்ய முடியும். திறமை உள்ளவர்களை நாம் ஊக்குவிக்கிறோம், அவங்கள உற்சாகப்படுத்துறோம், அவங்க அடுத்தடுத்த கம்பி. இது என்னை பற்றி அவர்கள் சொன்னதுக்காக, தொடர்ந்து கயல்வெளி அம்மா அவர்களுடைய கவிதைக்கு பின்னூட்டமாக சொல்லுவதற்காக அதுக்கு நான் சொன்னேன். ஆனா கல்யாணி அம்மாவை பற்றி நான் சில விடங்கள் சொன்னேன். திருமதி கல்யாணி அவர்களும் சரி, திருமதி கயல்வெளி அவர்களும் சரி, திருமதி இரா ராதிகா அவர்களும் சரி, இது மாதிரி நிறைய பேர் நம்ம அமைப்பில் இருக்கவங்க கனவு ஆசிரியர்கள்.
இவர்கள் எல்லாம் விரைவிலேயே அடுத்த ஆண்டிலோ அதற்கு அடுத்த ஆண்டிலோ நல்லாசிரியர் விருது பெற இருக்கிறார். தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற வாழ்க்கை. அது அவர்களுடைய உழைப்பு, அவருடைய கடின உழைப்பு. நான் என்ன சொன்னது மாதிரி இவர்கள் எல்லாம் ஊக்குவிக்க, அவ்வளவுதான். இதுதான் நான் செய்யறேன். அதுக்கு அவங்க ஒத்து வராங்க. நான் இது உங்களுக்கு மட்டும் சொல்லலை. இது திருமதி கல்யாணிக்கோ, திருமதி கயல்விழிக்கோ, அல்லது திருமதி ராதிகாவுக்கோ, அல்லது திருமதி பானுமதிக்கோ அப்படி ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை. எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான். அதை எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அதெல்லாம் சிறப்படைகிறாங்க. அவ்வளவுதான். அது எடுத்துக்கிட்டு அவங்க இல்லை. இது எழுதி என்னுடைய விளக்கம். இதுக்கு அடுத்துதான் கல்யாணமா பற்றி சொல்லணும்னா, அவருடைய பணி என்பது ரொம்ப செயலூக்கம் மிக்கவர்கள், ரொம்ப செயலூக்கம் மிக்கவர்கள். எதையும் செய்யணும்ன்ற எண்ணம் உள்ளவங்க. அவங்க ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, அவங்க பள்ளியில நூலகத்துக்கு புத்தகம் வாங்கணும் அப்படின்னு எல்லா பள்ளியிலும் இருக்கும். அந்த திட்டம் இருக்கு, எல்லா பள்ளியும் அந்த திட்டம் இருக்கு. அந்த திட்டம் இருக்கு. அதுக்கு வந்தபோது உடனே என்ன பண்றாங்க, நூல் வேலைக்கு அணுகி எங்களுக்கு புத்தகங்கள்லாம் இந்த புத்தகம்லாம் கொடுங்க, நாங்க எங்க நூலகத்துல வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க தலைமையாளர் பேசி அதுக்காக ஏற்பாடு. இது மாதிரியான பணிகள்லாம் செய்யறதுல கல்யாணி அம்மாவுக்கு கல்யாணி அதுல என் மாற்றம் கற்றுக்கிறேன். ரொம்ப செயல்படுத்த எதையும் விட மாட்டாங்க, விடாம செய்வாங்க. எதிர்காலத்துல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில ஒரு மிகச்சிறந்த பொறுப்பாளராக வருவதற்கான தகுதியை படைத்தவர்கள் கல்யாணி. இது ஏதோ அவங்கள புகழ்வதற்காக அல்ல. எப்படிலாம் எப்பவே செய்ய மாட்டாங்க, யாரும் சும்மால புகழ மாட்டாங்க. இருந்தாத்து சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது வராது, எனக்கு வாய் வராது. என்ன இருக்குதோ அதை சொல்லுவாங்க. அதுதான் என்னுடைய இயல்பு தன்மை. அதுக்கப்புறம் சும்மானா ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்ற மாதிரியான எனக்கு தூண்டுவது கிடையாது, அது செய்வதும் கிடையாது. இதே ஒரு சில பேருக்காக அவங்களுடைய தனிநபரை பற்றி கவிதை நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு அது உடன்பாடு எழுதி அவரை பற்றி வாழ்க்கை தான் கொடுப்பாங்க. இதை பார்த்துருங்க, கவிதை எழுதி அப்படிலாம் எழுதி கொடுத்தேன். இதுவரை நான் இன்னொரு கவிதை கொடுத்ததே கிடையாது. வாழ்க்கை குறிப்பாக கொடுப்பாங்க, அதை பார்த்து கவிதை எழுதிட்டேன். செய்யவே மாட்டேன், செஞ்சதே கிடையாது. அது யாரா இருந்தாலும் எனக்கா தோணணும் புரியல. அந்த மாதிரிதான் நான் திருமதி கல்யாணியை பார்க்குறேன். அது மாதிரி அவங்களோட வரிசையில திருமதி கைல்வெளி, திருமதி அம்பிகாவதி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக செயல்பட முடியாமல் திருமதி கல்யாணி அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்த பிறகு சற்றேறக்குறைய 25க்கும் மேற்பட்ட கவிஞர்களை அவர் இணைத்திருக்கிறார். 25க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். இதுக்கு ஒரு முறை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டுவார்கள், சிறப்பிக்கிறேன். எல்லோரிடம் பேசுவார்கள், இந்த மாதிரி நடக்குது வாங்க சொல்லுவாங்க. ஒரு 100 பேர்ட்ட சொல்லுவாங்க. 25 பேர் வந்திருக்காங்க, அவங்க ஒரு 250 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. 250 பேர்ட்ட சொல்லிதான் 25 பேர் வந்திருக்காங்க. சில பேருக்கு அதுல ஈடுபாடு இருக்காது, சில பேருக்கு கல்யாணி மாமன் நம்பிக்கை இருக்காது, இருக்கும் அப்படியே இருக்கும். கல்யாணம் ஆமா இந்த மாமன் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இருப்பாங்க. சில பேர் இவங்க என்ன சொல்றாம நான் கேட்டுக்கிறேன். இப்படிதான் எல்லா விதமான குணநலங்களும் உள்ளவர்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுல இருந்து 25 பேர் சேர்க்கிறாங்கன்னா அப்ப 250 பேர்கிட்ட பேசினா தான் 20 பேர். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் நான் பேசிருக்கேன், எவ்வளவு பேர் இணைச்சிருக்கேன். 500 பேர் இதுல இருக்காங்கன்னா 5000 பேர் பேசியிருக்கேன். இது தொலைபேசி கிட்டத்தட்ட 8000 எண்ணில பதிவு பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் கூட 8000 எண்ணில பதிவு பண்ணி. அப்ப அவ்வளவு பேர் பேசியிருக்கு, சும்மா பதிவு பேசியிருக்கு. அதனால சிறப்பான ஒரு செயல் ஊக்கமிக்கவர் திருமதி கல்யாணி அவர்கள். பாராட்டுகளம், பாராட்டு, வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய அடக்கம், அதனால உங்களோட இது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நாங்களாம் ஒரு ஓரமா எங்களோட கவிதைகள் நாங்க உண்மையில இப்படியெல்லாம் எழுதுவோமான்னு கூட தெரியாது. நாங்க அந்த மாதிரி இருந்தோம். எங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி எங்களோடு இத்தனை பேரை இணைந்து அவங்களும் மன மகிழ்வோடு பேசுவாங்க. சிலர்லாம் உண்மையிலே என்ன செய்யறதே தெரியாம இருந்தோம், இப்படி ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் காதால அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அதனால அந்த ஒரு சிறப்பான இதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா எங்களுக்கு தான் அது தெரியும், உங்களோட அடக்கத்துல நான் எதுவும் செய்யலைங்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவர், இந்த ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் கிடைக்காது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில நீங்க கிடைச்சிருக்கீங்க. அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் இதில் இணைந்து
சிறப்பான முன்னெடுப்புகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புல நான் கூட ஒரு செய்தியை சொல்றேன். அம்மா சொன்னிருக்காங்க, ஒருவர் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணையறாங்க. இணைஞ்சி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2-3 நிகழ்ச்சிகளை கலந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் பேசுறாங்க, நான் கதை எழுதுவாங்க, அப்படியே எழுதுங்க. ஆனா இதுவரை யாருமே வெளியிட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அனுப்பிச்சு வச்சுங்க, நீங்க அனுப்பிச்சுங்க, நான் பாக்குறேன். அப்ப அவங்க என்ன பண்ண, கதைய முழுசா கூட துண்டுக்குண்டா அந்த புலனை வழியில அனுப்புறாங்க. இந்த கதையை படிச்சுட்டு இது எதை முன்பின்ன மாசம் சொல்லி சரி பண்ணி இப்ப படிச்சு பாருங்க, படிச்சு பாக்குறேன். சரிங்க, நல்லா படிக்கிறேன். எந்த புத்தகத்தை வெளியிடுறது, யாரும் வெளியிட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அந்த எழுத்தாளருடைய ஆதங்கம், தன்னுடைய எழுத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஆதங்கம் எல்லா எழுத்தாளருக்கும். எனக்கும் அது ஒரு காலத்து இருந்தது. எனக்கு அந்த வாய்ப்புகள் யாரை கொடுக்கல. எனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைத்த புகழ் உங்களுக்கு வந்துட்டார். எனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு கிடைத்த புகழ் உங்களுக்கு வந்துட்டார். இதான் என்னுடைய ஒரே நோக்கம். இந்த பாதையில் நான் போயிட்டேன். சொன்ன உடனே அவர்களை வைத்து அவளை இன்னும் கேட்கிறோம், இன்னும் கேட்ட இந்த கதை இருக்கின்றார், அதையும் அனுப்பணும். அதை தயார் பண்ண கொடுப்பாரு. ஒரு அறிவிப்பு கொடுத்து, ஏற்கனவே கதை எழுதி கொண்டு கொடுத்தோம், புதிதாக கதை எழுதும் அறிவிப்பு கொடுத்து 13 எழுத்தாளர்களுடைய 32 கதையை தொகுத்து புதுமை பெற்ற நினைவு நாள் 75வது நினைவு நாள் என்று வெளியிடப்பட்டதுதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய சிறுகதை பூங்கா எங்க இருக்கு. அந்த நூலுக்காக 13 எழுத்தாளரும் பேசி அவங்ககிட்ட கதைகளை வாங்கி எல்லாம் சேர்த்து கிடக்கிறது 6 மாத காலமாக 6 மாத கால கடினமா உழைச்சி அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை படிச்சா சிறுகதையை எழுத தெரியாதவர்களுக்கு தான் அதை படித்து முடித்தா சிறுகதை எழுதும். ஏனென்றால் அது எப்படி சிறுகதை எழுத வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நூலாக அது அமைந்தது. ஏனென்றால் எல்லா விதமான சிறுகதை தன்மைகளும் அது. ஒரு கதையை பார்த்தா ஜெயகாந்தமா இருக்கும், ஒரு கதையை பார்த்தா புதுமை புத்தமா இருக்கும், ஒரு கதையை பார்த்தா கல்கிமா இருக்கும், ஒரு கதையை பார்த்தா அகிலன்மா இருக்கும். இப்படி பல பல எழுத்தாளர்கள் வந்து இணைந்திருப்பது போல அங்க இருக்கும். அதனாலதான் அந்த நூலுக்கு வந்து புதுமை பெற்ற நினைவு நாள் வெளியீடுன்னு அதை போட்டு மேல அட்டையில கூட புதுமை பெற்றனுடைய படம் தான் போட்டு. எவ்வளவு பேர் படிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் திருமதி ஜான்சி ராணி என்கிற அந்த கவிஞர் கேட்டுக்கொண்டதற்காக, நான் என்னுடைய கதையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய அந்த தனி நபனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எடுத்த முயற்சி தான் சிறுகதை பூங்கா. எனவே இங்க வந்து யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு உண்டானதை செய்து கொடுப்பதற்கு தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அதுல ஒன்றும் மாற்றுக்கள். அதுக்குதான் நான் நிர்வாகிக்கிறேன், அதுக்குதான் நான் ஒருங்கிணைப்பேன். அதுதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நாம எல்லாம் இப்ப கூட வந்து நாம வந்து கவிதை காலத்துல வந்த கவிதைகளாம் தொகுத்து நூலாட்டம். அப்போ அவங்க என்ன வந்து 2 ஆண்டுல கேட்டுட்டாங்க. இப்போ ஒரு புதிதாக ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டாக்கா, நீங்க இதை வெளிநாட்டை வெளியிடுவீங்களா, நாங்க புத்தகம் அச்சிட்டு தர்றோம், புத்தகத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம், நீங்க வெளிநாட்டை வெளியிடுவீங்களா, எவ்வளவு படிகள் உங்களுக்கு தேவைப்பட கேட்டு, அப்போ 300 படிகள் எங்களுக்கு வெளிநாடு அனுப்புவீங்கன்னு கேட்ட பிற்பாடு அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்முடைய கவிதைகள் அங்க போய் சேரணும். இதான் அதனுடைய நோக்கம். இந்த கவிதைகள் அயல் நாடுகளுக்கு போய் சேரணும்ன்றது நம்முடைய நோக்கம். எனவே இந்த நோக்கத்தை அடிப்படையில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டிலே என்னுடைய பணிக்கு பிறகு இந்த பணியை தொடருகிற இடத்திலே இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த வருகிற அந்த அணிவரிசையிலே இந்த திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை நான் இந்த அவையின் வழியாக இது அவர்களை பாராட்டுவதற்காக இயல்பாக மகிழ்ச்சியமா கவியரங்கம் அந்த திசை நோக்கி போயிடுச்சு. தொடரட்டும் கவியரங்கம். நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. கயல்விழி அம்மாவுக்கு நன்றி. சொல்லிவிட வேண்டும், சொல்லாமல் இருந்தால் இன்னொரு தடவை சொல்ல வாய்ப்பு ஆகும். உண்மைதாங்க ஐயா, உங்களுடைய இந்த உயரிய நோக்கம்தான் எங்களையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நன்றி ஐயா. தொடர்ந்து கவிதை வழங்குவதற்கு கவிஞர் வசந்திகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைய தொடர் கவியரங்க சாதனை நிகழ்வில் நானும் என் கவிதையும் என்ற கவிதையை வாசிக்க வந்துள்ளேன்.
பூக்களை கோர்த்தால் அழகான மாலை, சொற்களை கோர்த்தால் அழகான கவிதை. பூக்களை கோர்த்தால் அழகான மாலை, சொற்களை கோர்த்தால் அழகான கவிதை. தமிழ் என்ற ஒரே சொல்லில் உள்ள மூன்றே எழுத்தில் வல்லினம், மெல்லினம், இடையினம் சேர்ந்துள்ளதே. உயிரோடு கலந்த கவி இயற்றிடவே இலக்கணம் கற்றேன் செந்தமிழில் எழுதிடவே. உயர்வு நவிர்ச்சியை சொற்களில் ஏற்றினேன், உவமை கொண்டே ஒப்புமைப்படுத்தினேன். உருவகத்தோடு உருமாறி கவி படைத்தேன். மோனைச் சொல்லை மோதிரை கையால் எழுதினேன், எதுகை சொல்லை புதுமையாக புகுத்தினேன். நானும் என் பார்வையை விசாலமாக்கினேன், இயற்கை அனைத்தையும் ரசித்து பார்த்தேன். பார்ப்பவை அனைத்தும் தெரிந்தது புதுமையாக, புதுமைகளை எழுதினேன் புது கவிதையாக. புது கவிதைகளை மரபு கவிதையாக மாற்றி எழுதினேன். கற்பனை சிறகை விரித்து வானில் பறந்தேன். கழுகு பார்வை விசாலமாக விரிந்தது, கழுகு பார்வை விசாலமாக விரிந்தது. கவி எழுத பாடுபொருள் கண்டேன். கண்ட காட்சிகளை வார்த்தைகளில் வடித்தேன். உயிரோட்டமான கவி சொற்களை கவிதையாக்கி பயணத்தை தொடர்ந்தேன். பயணத்துடன் இணைந்தது ஆசிரிய பணி. அப்பணியை என்னை வழிகாட்டி ஆக்கியது எம் குழந்தைகளுக்கு. பயணத்துடன் இணைந்தது ஆசிரிய பணி. அப்பணி என்னை வழிகாட்டி ஆக்கியது எம் குழந்தைகளுக்கு. நானும் என் கவிதையும் இணைந்தோம், கவிஞர் என்ற பெயருடன் உலா வந்தோம். நானும் எனது கவிதையும் இணைந்தோம், கவிஞர் என்ற பெயருடன் உலா வந்தோம். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா. பார்ப்போற்றும் புதுமையையும் புதுமைகளை எழுதி கழுகு பார்வையால் விசாலமாக பார்க்கும் பொருள்களை எல்லாம் பாடுபொருள்களாக கொண்ட தங்களின் உயிரோட்டமான கவிதைகளுடன் பயணிக்கும் ஆசிரிய பணியுடன் சேர்ந்து கவிதையையும் கொண்டாடி மகிழும் தங்களை சங்க தமிழ் இலக்கிய பாராட்டி மகிழ்கிறது. வாழ்த்துக்கள் அம்மா. பாடுபொருளை தேடி கண்டு ஓடி வந்து தந்த கவிஞர் வசந்திக்குமாருக்கு நன்றி. தமிழின் சொற்களை கோர்த்தால் கவிதை, பூக்களை தொடுத்தால் மாலை என்று தொடங்கிய கவிதை இந்த அரங்கத்தில் ஒரு மாலையாக சிறப்பித்தது. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். உங்கள் கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த கவிதையை பற்றி எப்படி கவிதை உங்களை சிறப்பித்தது என்பதையெல்லாம் உங்கள் கவிதை வரிகளில் கூறினீர்கள். மிகவும் மகிழ்ச்சியமா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மெல்லினம், இடையினம், வல்லினம் என்று குறிப்பிட்டார்கள். இங்கே வந்திருக்கும் கவிஞர்கள் எல்லாம் மெல்லினமாகவும் இடையினமாகவும் இருக்கிறார்கள். வல்லின கவிஞராக அடுத்து ஒருவர் வருகிறார். ஏற்கனவே வஞ்சித்குமாரை தொடர்ந்து சந்திரசேகரன், அடுத்து நான். எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் என்றால், பிற்காலத்திலே பார்த்துவிட்டு இதையெல்லாம் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே பெண்கள் தான் கவிஞர்கள், ஆண்கள் கவிஞர்கள் மிகவும் குறைவு என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிற வகையிலே மெல்லின கவிஞர்கள் வந்து வல்லின கவிதைகள் வழங்குகிறீர்கள். மெல்லின கவிஞர் வந்து வல்லின கவிதைகள் வழங்குகின்ற சிறப்பு. தொடர்கிறது கவியரங்கம். அதையங்களம்மா கவிஞர் திலகம் சந்திரசேகரன் இணைந்திருக்கிறார்கள். அதையங்களும் தொடர்ந்து கவிதை வழங்குவதற்கு கவிஞர் இர சந்திரசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர் கவியரங்க விழாவிலே நமது ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தும் திருமதி பவானி அவர்களுக்கும், இன்று தலைமையேற்று நடத்தும் கயல்விழி
அம்மையாருக்கும் இங்கு கூடியுள்ள கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல 2 விஷயம். ஒண்ணு தெய்வநாயகம் என்பவர் இந்த கவிஞர் பெயர் கொடுத்திருந்தார். அவர் இன்று மிதிவண்டியில் வரும்பொழுது சின்ன ஆக்சிடென்ட்ல அவர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் கவிதை எழுதியிருக்கேன், கவியரங்கத்துல வாசிக்கணும்னு இன்னைக்கு பெயர் கொடுத்திருக்கேன், அதை தயவு செய்து நீங்க என்னுடைய கவிதையை கொஞ்சம் வாசிக்க முடியுமான்னு கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவருக்கு கவிதை வாசிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அதை அந்த அவருடைய கவிதையை வாசித்து விட்டு என்னுடைய கவிதையும் நான் சுருக்க சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நான் கவிஞர் ஆசிரியர் தெய்வநாயகம் குரால் நத்தம் அவர்களுடைய கவிதையை வாசிக்கிறேன். நானும் என் கவிதையும் என்ற தலைப்பிலே சமுதாய அழுக்கை அள்ளி போட வந்த ஆயுதங்கள், சமுதாய அழுக்கை அள்ளி போட வந்த ஆயுதங்கள், இவ்வழி போயின் இழுக்கையே மிஞ்சும் என எச்சரிக்கும் பதாகைகள், இவ்வழி போயின் இழுக்கையே மிஞ்சும் என எச்சரிக்கும் பதாகைகள், கிணற்று தவளைகளை தட்டி எழுப்பும் போய் முரசுகள், கிணற்று தவளைகளை தட்டி எழுப்பும் போய் முரசுகள், பரந்த உலகினை எடுத்துக்காட்டும் கண்ணாடிகள், பரந்த உலகினை எடுத்துக்காட்டும் கண்ணாடிகள், தேடலே விடியல் என கொக்கரிக்கும் சேவல்கள், தேடலே விடியல் என கொக்கரிக்கும் சேவல்கள், உன்னால் முடியும் என மந்திரம் போதும் எந்திரர்கள், உன்னால் முடியும் என மந்திரம் போதும் எந்திரர்கள், இருப்பதில் கொடுப்பதே ஆனந்தம் என முழங்கும் சங்குகள், இருப்பதில் கொடுப்பதே ஆனந்தம் என முழங்கும் சங்குகள், கொண்டு செல்ல எதுவும் இல்லை கொடுத்து செல்ல எவ்வளவோ உண்டு என இயலாமையை இல்லாமையை உணர்த்தும் தத்துவ ஞானிகள், கொண்டு செல்ல எதுவும் இல்லை கொடுத்து செல்ல எவ்வளவோ உண்டு என இல்லாமையை உணர்த்தும் தத்துவ ஞானிகள் என் கவிதைகள் என்று தெய்வநாயகம் அவர்கள் இந்த கவிதையை எழுதி என்னை வாசிக்க சொன்னார். அவருடைய கவிதை அப்பொழுது வாசித்தேன். இப்பொழுது சிறப்பு, மகிழ்ச்சி. ஒரு நிமிடம். கவிஞர் தெய்வநாயகம் அவர்கள் புராணத்தை சேர்ந்தவர். தன்னால் இயலாத நிலையிலும் இந்த கவியரங்கத்திலே பெயர் கொடுத்திருக்கிறோம், எனவே கவிதை வாசிக்கப்பட வேண்டும் என்று கவிதை அனுப்பி வைத்திருக்க அவருடைய பொறுப்புணர்வை நாம் பாராட்டுகிறோம். மிதிவண்டியிலே செல்கையிலே மிதிவண்டி சதிவண்டியை மோதச் செய்து இப்போது தன் கவிவண்டி தடைபடாமல் கவிதையை கொடுத்திருக்கக்கூடிய குரால் நத்தம் கவிஞர் தெய்வநாயகம் அவர்கள் நலமுடன் எவ்வித துன்பம் இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து வீடு வந்து சேர நாம் நம்முடைய கவி மன்றத்தின் சார்பாக, கவியரங்கத்தின் சார்பாக நாம் நம்முடைய வேண்டுதலை இறைவனுக்கு வைக்கிறோம். அவர் எவ்வித நலக்குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ நாம் நம் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரட்டும், உங்கள் கவிதை தொடரட்டும். என்னுடைய சிறிய கவிதை நானும் என் கவிதைகளும். அன்றாட வேலையின் நடுவே எண்ணிய எண்ணங்களை வார்த்தைகளாக்கி பின் கவி மாலையாக தொடுத்து இன்புறுவதே எனக்கு இனிமை. அன்றாட வேலையின் நடுவே எண்ணிய எண்ணங்களை வார்த்தையாக்கி பின் கவி மாலையாக தொடுத்து இன்புறுவதே எனக்கு இனிமை. கவிதைகளை பிறர் படித்து செவிக்குளிர பாராட்டினால் தெவிட்டும் தேனாக ரசிப்பேன். கவிதைகளை பிறர் படித்து செவிக்குளிர பாராட்டினால் தெவிட்டும் தேனாக ரசிப்பேன். மனக்குழப்பங்களுக்கு மருந்தாகவே தினம் கவிதைகள் எழுத முற்படுவேன். மனக்குழப்பங்களுக்கு மருந்தாகவே தினம் கவிதைகள் எழுத முற்படுவேன். எவரையும் புண்படுத்தாது எழுதுவது என் கோட்பாடு. எவரையும் புண்படுத்தாது எழுதுவது என் கோட்பாடு. என் கவிதைகளும் எண்ணற்றவைகளாக என் அன்றாட துணையானது. என் கவிதைகளும் எண்ணற்றவையாக என் அன்றாட துணையானது. அவற்றை படிப்பதே அவ்வப்போது கவலை மறந்து சுகமானது. அவற்றை படித்தே அவ்வப்போது கவலை மறந்து சுகமானது. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். பாராட்டுகள் ஐயா. அன்றாட வேலையின் நடுவே கவிதை எழுதுவதே
தன்னுடைய வாய்ப்பாக வேலையின் நடுவே தன் சுமையை குறைப்பதற்காகவே வார்த்தைகளால் கவிமாலையை தொடுத்து பின் அவற்றை தானே படித்து ரசிக்கும் தங்களை பாராட்டி மகிழ்கிறோம். பிறர் படித்து செவி குளிர பாராட்டும் போது நம்முடைய குளிரும் இதைகள் மனதார ஒத்துக்கொண்டு நாங்களும் அவ்வாறே மனக்குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும் மருந்தாக கவிதைகளை கொண்டுள்ளீர்கள். மனக்குழப்பங்களை எல்லாம் தீர்ந்தாக நம்முடைய கவிதைகள் மட்டுமே இருக்க முடியும் ஐயா. எவரையும் புண்பங்கள் எண்ணற்ற கவிதைகளை வரைந்து அவற்றை எங்களுக்கும் படைத்து எங்களையும் பண்படுத்தி வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா, சற்றேறக்குறைய 5 ஆண்டு காலமாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே பயணித்துக் கொண்டு போகிற கவிஞர் சந்திரசேகரன். முதலாக அவருடைய கவிதை ஒன்று நம்முடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகிறது. அது தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் கவிஞர் இரா சந்திரசேகரன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பன்னாட்டு கவிதை போட்டிகளுக்கு பொறுப்பாளராக செயலாற்றி வருகிறார். இப்போது அந்த பொறுப்பு தன்மையோடு கவிஞர் தெய்வநாயகத்துடைய கவிதையை முதலில் படித்துவிட்டு பிறகு தொடர்ந்து தனது கவிதையை படித்து படித்து ரசிக்கும் கவிதையை இங்கே படித்து மகிழ்ந்தார். தொடரட்டும் ஐயா தங்கள் இலக்கிய பணி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழுவிலே உறுப்பினராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா கவிஞர்களுக்கும் நல்லதொரு அறிவுரைகளையும் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கிறார். நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். ஆங்கில இலக்கியத்திலே தேர்ச்சி பெற்று ஒரு தனியார் நிறுவனத்திலே பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றாலும் தமிழ் ஆர்வத்திலே ஓய்வு பெறாமல் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்ப உறவினர்களை எல்லாம் அழைத்து அவரவர்களுக்கு உண்டான வகையிலே திரைப்பட பாடல்களை பாடுவோரை அழைத்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலும் மற்றவர்களை அழைத்து மற்ற இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள செய்பவர். இன்னும் சொல்ல போனால் நிகழ்ச்சிகளுக்கு வரும்பொழுதோ தன் மனைவி அழைத்து வந்து அவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பார். என்ற நிகழ்ச்சியில கூட அவர் கட்டுரை போட்டியினுடைய கண்காணிப்பாளராக இருந்து சிறப்பித்தார் திருமதி சாந்தி சந்திரசேகரன் அவர்கள். இப்படி குடும்பமாக வந்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்து கொண்டிருக்கிறார் கவிஞர் திலகம் இரா சந்திரசேகர் அவர்களை பாராட்ட முடியும். நன்றி ஐயா, வணக்கம். தொடரட்டுமா கவியா? ஐயா அவ்வளவு எல்லாரும் வாசிச்சு முடிச்சிட்டாங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய கனவாசிரியர் கவிஞர் கயல்வெளி அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். திருச்சி என்று சொல்ல முடியாது, திருச்சிக்கு பக்கத்துல பெரம்பலூரை சேர்ந்தவர். பெரம்பலூர் தானமா? திருச்சி தாங்க ஐயா, புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னுடைய ஆசிரியர் தொழிற்சாலை பக்கத்திலே துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டா தொழிற்சாலை. இவர் துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டா தொழிற்சாலை நம்முடைய கயல்வெளி அவர்கள். ஏனென்றால் இவர் கவிதைகள் எல்லாம் தோட்டாக்களை போல சிறப்பாக இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்திலே கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ் ஆசிரியராக இல்லாவிட்டாலும் கூட கணித ஆசிரியராக இருந்த போது கூட மிகச் சிறப்பாக தனது கவிதை பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர். இப்போது இந்த கவியரங்கத்துடைய நிறைவுரை வழங்கி கவியரங்கத்தை நிறைவு செய்து வேண்டும் என்று அவரை அன்புடன் அழைக்கிறோம். பார்க்கலாம். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் இருக்கும் அவர்களை பணிவுடன் வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் இந்த கவியரங்க நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள பவானி அம்மா அவர்களையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன்.
இந்த கவியரங்க தலைமையை என்னை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது உண்மையிலேயே பயந்து போய் தான் நான் இவ்வளவு நாட்கள் கடத்தி வந்தேன். இப்போதும் கூட குருவி தலையில் பனங்காய் என்றவாறு இருக்குமோ என்ற பயத்தால் தான் ஒத்துக்கொண்டேன். ஐயா அவர்கள் என்னை நன்கு ஆற்றுப்படுத்தி வழி நடத்தி கவியரங்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிகாட்டி என்னை நல்ல முறையில் செயல்பட ஊக்கப்படுத்தி காலையில் கூட ஊக்கப்படுத்தி செய்யுங்கள் அம்மா, நன்றாக செய்ய முடியும் என்று உற்சாகப்படுத்தினார். அவ்வாறே இந்த கவியரங்கில் 15 கவி ஆளுமைகள் கவிதைகளை வழங்கியுள்ளார்கள். அனைவரும் வல்லினம் மெல்லினம் இடையினமாய் மொத்த தமிழும் கொண்டாடி மகிழும் வகையில், தமிழை நாம் மீண்டும் மீண்டும் சுவைக்கும் வகையில் அனைவரது கவிதையும் அமைந்திருந்தது. கவி ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும். நன்றி ஐயா. சிறப்பு அருமையான ஒரு நிறைவுரை வழங்கினீர்கள். இந்த கவியரங்கம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டது. இந்த கவியரங்கத்துடைய இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய இந்த தொடரிலே இன்றைக்கு நானும் என் கவிதைகளும் என்ற தலைப்பில ஒரு கவியரங்கம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்கள் நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பேற்று சிறப்பிக்கக்கூடிய கயல்வெளி அவர்கள் கூறுகிறபோது சொன்னார்கள், எனக்கு பயமாக இருந்தது என்று. நீங்களும் அம்மா பயந்துட்டீங்க, பயப்படுறாளா நீங்க? எங்கப்பா, சரிங்கம்மா நாங்க ஒத்துக்கிறோம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது. அந்த அளவுக்கு சிறந்த கவிஞராக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த உலக சாதனை கவியரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கூடிய கவிஞர் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு பதிவேற்றம் செய்து வழங்கி கொண்டிருக்கூடிய திருக்குறள் தொண்டர்களும் சிவகாமி சந்தோஷம் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த நேரத்திலே இந்த கையரங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவு தாருங்கள். உங்களுடைய தோழர்கள் தோழிகளுக்கெல்லாம் பகிர்ந்து உதவுங்க என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி வணக்கம்.